ஸோ கைஸ் வணக்கம். நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சி சார்பாக காலையில் நீட் எதிர்ப்பு போராட்டம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் சரி சீமான் கலந்துப்பான் அப்படின்னு நினச்சி நான் பார்த்தேன். ஆனால் சீமான் கலந்துக்கல. ஸோ அப்போ நான் யோசித்தேன், என்னடா இது அவங்க கட்சியில் சென்னையில் ஒரு நீட் எதிர்ப்பு போராட்டம்னு சொல்லி வச்சுருக்காங்க. மாணவர்களும் அங்கங்கே போராடிட்டு இருக்காங்க. சரி, ஒரு முக்கியமான பிரச்சனையை பார்க்குறோமே அப்படிங்கும்போது ஏன் அதில் கலந்துக்கிட்டானா அப்படின்னு கேட்கும்போது, ஸோ அதை விட அவருக்கு என்ன பெரிய பிடுங்குற வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு தோணுச்சு. ஓகேவா? ஸோ அதை தவிர்த்து காலையில் ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தாப்புல. என்னென்னு, இங்கெல்லாம் நீட்டுக்காக போராடிட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் போய் ஜனநாயகம் படத்தை பார்த்து கொண்டாடிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒரு வெக்கக்கடான விஷயம். யார் சொல்கிறது? சீமான் சொல்லிவிட்டு என்ன பண்ணாப்புல, சாயங்காலம் இங்கேருந்து ஓசியில் சரத்துக்குமார் எதோ சரக்கு வாங்கி கொடுப்போம்னு சொல்லி பார்த்துருக்கு. இங்கேருந்து பிட்டாப்புல எங்கே திருநெல்வேலி ஃப்ளைட்டை பிடிச்சி திருநெல்வேலியில் போய் பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாட தெரிகிற உனக்கு இங்கே சென்னையில் நடத்தின நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஏன் கலந்துக்க முடியல? அப்போ என்ன மயிருக்கு அடுத்தவனை நீ கேள்வி கேட்குற? நீ எதுக்கு கேள்வி கேட்குற? உன் கட்சிக்காரன் என்ன மயிருக்கு கேள்வி கேட்குறீங்க? கேள்வி கேட்க உங்களுக்கு என்ன தகுதி மயிர் இருக்குது? ஏண்டா பைத்தியக்காரங்களா? அடுத்தவனை மட்டும் இவனை போய் ஜனநாயகம் படம் பார்க்குறானோ, ஜனநாயகம் படம் பார்த்துட்டு ஒப்பாரி வைக்கிறானோ, எங்கள் கண்ணு நாங்கள் அழுகுறோம், உங்களுக்கு எங்கடா வலிக்குது? என் வீட்டு காசில் போய் நாங்கள் படம் பார்க்குறோம், உங்களுக்கு எங்கே வலிக்குது? உங்களுக்கு எங்கே வலிக்குதுன்னு கேட்குறேன். உன் அப்பா வீட்டு காசில் நாங்கள் போய் வாங்கி படம் பார்க்குறோம், இல்லை சீமான் அப்பா வீட்டு காசில் போய் நாங்கள் காசை கொடுத்தா படம் பார்க்குறோம்? என் வீட்டு காசு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போய் படம் பார்க்குறேன், எனக்கு அழுவு வருது, நான் அழுகுறேன், உங்களுக்கு எங்கே மயிரில் வலிக்குதுன்னு கேட்குறேன். எங்களை படம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறல்ல, இப்போ நீ என்ன மயிருக்கு அங்கே போய் பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடுற? சரத்குமார் என்ன இந்த நாட்டுக்கு பெரிய தியாகியா? ஒரு கட்சி ஆரம்பித்து அதை கூட நடத்த வக்கு இல்லாதவன் தான் சரத்குமார். அவனுக்கு போய் நீ இன்றைக்கி பர்த்டே ஃபங்க்ஷன் இப்போ முக்கியம். ஏண்டா கரிகஞ்சி கார்த்தி, நேற்று நம்ம பெரிய பிடிங்கி போல பேசுன, இதையும் கேள்டாங்க அண்ணனை. ஏயா, இங்கே நீட் எதிர்ப்பு போராட்டம் வச்சுக்கிட்டுருக்கோம், அதை விட்டுப்புட்டு இங்கேருந்து அங்கே போய் அங்கே சரத்குமார் போய் புகழ்ந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேளு. அப்போ நான் ஒத்துக்கிறேன். என்ன முதல்ல உன் தலைவனை ஒழுங்காக இருக்க சொல்லு, அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தவங்களை பற்றி பேசுங்க. பெரிய தமிழ்நாட்டிலே நாங்கள் தான் பெரிய ஒழுங்கான கட்சி, நாங்கள் தான் நேர்மையான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாரையும் கேள்வி கேட்குறது. இவர் பார்ப்பார், ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 2 படம் பார்ப்பார்.